அரோகரா. அரோகரா. பாதரக்குடி ரவீந்திர சுவாமிகள் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். சுவாமி, இந்த முருகனை பற்றியும் முருகனோட பெருமைகள் பற்றியும் ஒரு சில கேள்விகள் இருக்குது. அதில் ஒரு சில கேள்விகளை நான் உங்கள்கிட்ட விண்ணப்பிக்கலாமா? நல்லா கேளுங்க. சாமி, இந்த தைப்பூச காவடியோட முக்கியத்துவம் என்னங்க சாமி? இந்த நகரத்தான தைப்பூச காவடி வந்து முருகன் கலியுக வரதன், கண்கண்ட தெய்வம். அடியன் தைப்பூசத்துக்கு பயணி யாத்திரை போயிருந்தபோது ஒருத்தவங்க குடும்பத்தோடு வந்து ஒரு அம்மா பால் காவடி செலுத்திட்டு இருந்தாங்க. முடி காணிக்கையெல்லாம் செலுத்தி, இங்கே எதுக்கு செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மாவோட புருஷன் தவறி போயிட்டார். அந்த அம்மாவோட மூத்த பையன் வேறு ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போய் எங்கேயோ இருந்தான். அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது. அவர் சின்ன பையன் இருந்தான். அவனும் சித்த சுவாதீனம் இல்லாமல் இருந்து அவனும் தவறி போயிட்டான். இந்த அம்மா அதுக்கு முதல் வருஷம் இங்கே பாத யாத்திரை வந்துட்டு, முருகா, என்னை இப்படி வயசான காலத்தில் தனிக்காக தவிக்க விட்டுட்டியே, அந்த மூத்த பையனையாவது என்னோட வந்து இருக்க சொல்லுப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்க. மறு வாரமே எங்கே இருக்கான்னே தெரியாமல் இருந்த பையன் உடனே வந்துட்டான். அவன் எப்படி வந்தான் தெரியுமா? அவனோட தம்பி தவறி போனவன் கனவுல போய், அண்ணன் வீட்டுக்கு வாண்ணே, அண்ணன் வீட்டுக்கு வாண்ணேன்னு கூப்பிட்டுருக்கான். இவனால் தூங்கவே முடியல. கண்ணை மூடினா அண்ணன் வீட்டுக்கு வானே, அண்ணன் வீட்டுக்கு வானே. எங்கே இருக்கானே தெரியாமல் இருந்த ஒரே வாரத்தில் வந்துட்டான். அவங்க குடும்பத்தோட அம்மா, மகன், மருமக, பேரம்பேத்தி எல்லாரும் வந்து முடிக்காணிக்க செலுத்தி பால் காவடி செலுத்திட்டு இருந்தாங்க. இது மாதிரி நிறைய சொல்லலாம் அந்த முருகனுடைய பெருமையை பற்றி சொல்லலாம். சரி சாமி, இந்த நகரத்தாரோட காவடி எப்போ சாமி துவங்கினாங்க? இந்த நகரத்தார் காவடி 425 வருஷம் ஆச்சு துவங்கி. இது எப்படி துவங்கிச்சுன்னு கேட்டாக்க, நகரத்தார்கள் முத்து வைர வியாபாரமெல்லாம் பண்ணுவாங்க. ரத்ன வியாபாரம் பண்ணுறவங்க, ரத்ன தனமுகட்ட மைசர்கள் தான் பேர். அவங்க வியாபாரம் ரொம்ப மந்தமாக இருக்கு அப்படின்னு சாமிகிட்ட வந்து கேட்டாங்களாம். அப்போது நீங்கள் உப்பு எடுத்துன்னு போய் பழனி பகுதியில் போய் வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரத்ன வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாரும் பெரியவங்க சொன்னாக்க அதுபடி செய்வாங்க. அதேமாரி செய்கிற போது அந்த பழனி பகுதியில் மழை பெஞ்சு உப்பெல்லாம் கரைஞ்சி போய் அவன் வைரம், ரத்னம், தங்கத்தெல்லாம் கொடுத்து உப்பு வாங்கியிருக்கான். அதனால் நிறைய வருமானம் வந்திருக்கு. நகரத்தார்கள் எப்போவுமே வருமானம் வந்தாக்க அதில் ஒரு பங்கு எடுத்து தர்மத்துக்கு எடுத்து வைக்கிறது அந்த காலத்தில் நகரத்தார்கள் செய்கிற வழக்கம். அது மாதிரி பணம் எடுத்து வச்சுட்டு அடுத்த வருஷம் சுவாமிகிட்ட வந்து, உங்கள் வாய் முகூர்த்தம் நல்லா லாபம்லாம் வந்திருக்கு, இது பணம் எடுத்து வச்சுருக்கோம், இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாமி சொல்லியிருக்காங்க, தைப்பூசத்தன்னைக்கு பழனியில் சாதுக்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னதானம் பரந்தானம் சொல்கிறது சாப்பாடு தான் ஒருத்தனுக்கு திருப்திப்படுத்தக்கூடியது. அது தைப்பூசம்னா அந்த விசேஷ நாளில் செய்யும்போது அதுக்கு பலன் கூட. ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டோம்னா கோடி பேருக்கு போட்ட புண்ணியம் உண்டாம். அன்னதானம், அன்னதானம். அதனால அதுதான் போதும் சொல்லுவான் ஒருத்தன். மற்றெல்லாம் போதுன்னு யாரும் சொல்லவே மாட்டான். எத்தனை கொடுத்தாலும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பத்தாதுன்னு தான் சொல்லுவான். இன்னும் கொடுக்கட்டும் அப்படிதாங்க. அந்த சாப்பாடு போதும் தான் சொல்லி ஆகும். அதனால் அது மாதிரி அந்த அன்னதானம் பண்ணணும். அதுவும் இப்போ சன்னியாசிகள் சாதுக்களுக்கு பண்ணணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், சாதுக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அதுதான் கடவுளுக்கு ரொம்ப பிரியம். அதனால அது செஞ்சாங்க. அப்படி செய்யும்போது எல்லோரும் காவடி கட்டி எடுத்துன்னு வராங்க, நம்மளும் காவடி கட்டி எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் வரும்போது நம்ம மடத்தில் தான் வச்சு இந்த சக்கரை காவடி வச்சு கட்டியிருக்காங்க. அதுமாரி கட்டி எடுத்துன்னு போகும்போது பல்லக்கில் இவங்க போகிறத பார்த்துட்டு பழனி ஜமீன்தார் இவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. இவங்க இது மாதிரி எங்கள் குலகுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவன் வந்து நமஸ்காரம் பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு போய் தரிசனம்லாம் பண்ணி வச்சு இவங்களுக்கு அந்த அன்னதான மடம் கட்டுறதுக்கு இடமெல்லாம் ஒதுக்கி கொடுத்து அவன் ரொம்ப சேவை பண்ணியிருக்கான். அப்போ தான் அங்கே தான் அந்த அன்னதான மடம், நகரத்தார் அன்னதான மடம் கட்டியிருக்காங்க. விபூதி காசுலேருந்து தான் எடுத்து வச்சு அந்த மடம் கட்டியிருக்காங்க. பட்டையும் இருக்குது. அதனால் இன்னும் அங்கே சண்முக நதி கரையில் பாதக்குடி சுவாமிகள், கிளாமடம் சுவாமிகள் 2 பேரும் சிலையும் அங்கே உருவச்சிலை இருக்குது. பஞ்சமுக விநாயகர் கோவிலில் சண்முக நதி கரையில். பெரிய விஷயம் சாமி, ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள்லாம் எல்லோரும் போய் தரிசனம் பண்ணணும். சாமி, இன்னொரு சந்தேகம் சாமி, அந்த ஈசான சுவாமி பல்லக்கில் போவார், விஷத்தையெல்லாம் நீக்குவார்னு கேள்விப்பட்டேனே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். ஆமாம், இந்த ஈசான சுவாமிகள் வந்து இங்கே சாயங்காலம் பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து மதுரைக்கு போவாராம் பல்லக்கில். இங்கேருந்து போய் அர்த்ததாம தரிசனம் பண்ணிவிட்டு வந்து தான் இங்கே வந்து தான் சாப்பிடுவாராம்.
மதுரை எங்கே இருக்குது, நெக்குப்பை எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது. நெருக்குப்பைனா அந்த கிளாமடத்தில் சாப்பிடுவாங்க. ஆமாம், கிராமடா நெக்குப்பை. சரி. அங்கேருந்து இவர் வந்து இப்போ மதுரைக்கு என்ன எத்தனை கிலோமீட்டர், 50 கிலோமீட்டராவது இருக்காதா, அவ்வளோ தூரம் அங்கேருந்து ஆகாயத்தில் பல்லக்கில் போய் தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வந்து தான் இவர் வந்து சாப்பிடுவாராம். சிவகணங்கள் பூத கணங்கள்லாம் ஹை ஹோ ஹை ஹோன்னு சத்தம் மட்டும் கேட்குமா, இந்த பல்லக்கு அப்படியே ஆகாயத்தில் பறந்து போகுமா. ஓ, இந்த கல்லில் ஒரு தலையை வெட்டினதா சொல்கிறாங்களே, அது என்ன சாமி அது? அந்த மாதிரி இவர் போகும்போது பாண்டிய மன்னன் சமுத்திர பாண்டியன் வந்து இவரை பார்த்துட்டு யார் இதுன்னு கேட்டிருக்கான். இது மாதிரி யாரோ ஒரு யோகி வரார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து இவரை நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் கேட்குறான். அப்போ அவன் முகத்தை பார்த்தவொன்னு கேட்க, என்ன ரொம்ப கவலையாக இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரான். அவன் சொல்லியிருக்கான், இது மாதிரி அழகர் கோவிலில் கல்லழகன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து இங்கே மதுரையில் போய் கொள்ளையடிச்சுன்னு போய் அங்கே போய் அழகருக்கு கோவில் கட்டுறான். அவன் பெருமாள் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அவனை ஒன்றும் பண்ண முடியல. அவன் அந்த கொரில்லா யுத்தம் பண்ணி இங்கேருந்து கொண்டு போயிடுறான். அவனை ஒன்றும் பண்ண முடியல. அவனை தான் கொஞ்சம் அடக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே இவர் சிவகணங்களை கூப்பிட்டு ஏவி விட்டு அவன் அழகனுடைய அழகனுடைய தலையை கட்டி கொண்டு வர சொல்லிட்டான், வெட்டி கொண்டு வர சொல்லிட்டான். அதனால தான் ரொம்ப பட்டு இப்போவும் எங்களோட வம்சத்தவர்கள் வந்து அந்த அழகர் கோவிலுக்கு போகக்கூடாது, போனாக்கா அதனால ஆபத்து வரும் அப்படின்னு நம்புகிறாங்க, உண்மைன்னு நம்புகிறாங்க. அதனால தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இவருக்கு மன்னினை மரியாதை பாண்டிய நாட்டு முதன்மை வேப்பம்பு ஆரமணிந்த மீனக்கொடியுடைய பாண்டிய நாட்டு முதன்மை ஈசான சிவாச்சாரியார்னு அவருக்கு பட்ட பெயர். அந்த படம் இருக்குது கோவில்லையே, மேலே அந்த சிற்பம் இருக்குது. அந்த மீனை சின்னம், தேசிய சின்னம் மாதிரி, அது வேறு யாரும் போட்டுக்கக்கூடாது, இவருடைய ராஜகுரு. அதனால தான் இவருக்கு அந்த உரிமை கொடுத்து பண்ணியிருக்கான். இந்த சாமி, இந்த கோயில் கும்பாபிஷேகம்லாம் செய்யப்பட்டாங்களா? இப்போ பூஜை எதுவும் பண்ணுறாங்களா? ஆமாம், நிர்வாக செலவுகள்லாம் என்ன சாமி பண்ணுறாங்க? ஆமாம், இது வந்து இப்போ கோவில் கவனிக்காமல் இருந்தது. 10 வருஷத்துக்கு முந்தி மரம் முளைச்சி போய் மண்டபமே இடிஞ்சு விழுகிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் வச்சு அவங்க எம்சி அவங்க கொஞ்சம் நிதி கொடுத்தாங்க. மற்றவங்க நகரத்தாரோட நிதிகளாம் சேர்த்து அங்கே வந்து மடமெல்லாம் வெட்டி மண்டபமெல்லாம் சுத்தம் பண்ணி இடமெல்லாம் ஆக்கிரமிப்பில் இருந்தது, அது எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி காம்பவுண்ட் எடுத்து எல்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணோம். இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சு, மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய நிலையில் இருக்குது. சுற்றி ஒரே அரசலாக இருக்குது, பாம்பு பூச்சிப்பட்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு, டைல்ஸு போடணும், காம்பவுண்டெல்லாம் சரி பண்ணணும். நிர்வாக செலவுக்கு வந்து 5000 ரூபா சம்பளம் கொடுத்து அர்ச்சகர் வச்சுருக்கோம். நாங்கள் முக்கியமான நாட்டில் பௌர்ணமி பூஜைக்கு வந்து இங்கே வந்து அன்னதானமெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் வந்து எனக்கு உதவிக்கு ஆள் இல்லாதனாலும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனாலும் நடுவில் வராமல் விட்டு போச்சு. இந்த கொரோனா அதெல்லாம் வந்தது, அதனால் விட்டு போச்சு. அது மாதிரி அந்த ஒரு நாளாவது மாதத்தில் ஒரு நாளாவது இங்கே வந்து அந்த அன்னதானமெல்லாம் நடத்தணும், பூஜையெல்லாம் நடத்தணும். நித்திய பூஜைக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதனால் ஒரு 300 ரூபா அதுக்கு திட்டம் வச்சுருக்கோம். சரிங்க சாமி. அதை கொடுத்தாக்க நகரத்தார்கள் அதை பதிஞ்சுக்கணும். முக்கியமாக நெக்குப்பை நகரத்தார்கள் பக்கத்தில் உள்ளவங்க அவங்க பதிஞ்சு ஒரு மாதத்துக்காவது அவங்க இதில் பதிஞ்சுக்கணும். அவங்க பிறந்த நாள் அன்றைக்கோ மற்ற அவங்க என்னைக்கு சொல்கிறாங்களோ அந்த நாள் அன்றைக்கி நாங்கள் அபிஷேக அர்ச்சனை விபூதி பிரசாதம் பண்ணி விபூதி பிரசாதம் அனுப்புவோம். அது மாதிரி பண்ணாக்க ரொம்ப உபயோகமாக இருக்கும். இன்னும் இந்த கும்பாபிஷேகத்துக்கும் ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு டைல்ஸு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸாக கொடுக்கலாம். கோயம்புத்தூர் நகரத்தாரெலாம் நெக்குப்பையில் நிறைய இருக்காங்க. இந்த அன்னதான மடத்துக்கு பயணி நெக்குப்பை அன்னதான கோவில் வீடுக்கெல்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. அங்கே நத்தத்துலலாம் நிறைய செஞ்சுருக்காங்க. அது மாதிரி நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸாக கொடுக்கணும். கொடுத்தாக்க மற்ற செலவுகளுக்கு எப்படியோ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு இருக்கோம். அதுக்கு நீங்கள்லாம் உதவி பண்ணணும். கண்டிப்பாக உதவி கிடைக்கும் சாமி. இதில் அந்த நெருக்குப்பையில் உபதேசம்லாம் செய்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் எப்போவுமே உபதேசம் வரோம் செய்யணும். ஆனால் வாரத்துக்கு ஒரு உபதேசம் வரும். அதனால இப்போ 2 மடத்தையும் ஒன்றும் பண்ணிட்டோம். நெருக்குப்பையில் தனியாக பண்ணுறதில்ல. ஏன்னா இங்கே எந்த வசதியும் கிடையாது, தண்ணி கிடையாது, கரண்ட்டு கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. நான் வந்து அடியன் இப்போ கிராமத்துக்கு தான் முதல்ல சாமிகளாக வந்தது. அப்புறம் பாதிரக்குடியில் ஆள் இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால் பாதிரக்குடியிலையும் போய் அங்கே தான் போக்குவரத்து வசதி எல்லாம் இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் இதை விட கொஞ்சம் வசதி இருக்கிறதுனால அங்கே இருந்துட்டுருக்கேன். இங்கே இந்த விசேஷ நாட்களுக்கு வந்து குரு பூஜை பண்ணுவோம். இங்கே மாதம் இப்போ இவருக்கு குரு பூஜை பண்ணுவோம். அதேமாதிரி பௌர்ணமி அங்கே பூஜை பண்ணுவோம், அன்னதானமெல்லாம் பண்ணுவோம். அது மாதிரி விசேஷ நாட்கள் மட்டும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி அதை இன்னும் நல்லா விரிவாக பண்ணணும். இதை வந்து ஒரு பெரிய சித்தர், அதனால் ஈசான சுவாமிகள் ஒரு யாத்திரை ஸ்தலமாக பண்ணணும். எல்லாரும் வந்து பார்க்கணும்,
எல்லோரும் வர மாதிரி இதில் மெயின் ரோட்டில் ஒரு போர்டு வைக்கலாம், ஒரு ஆர்ச் வைக்கலாம். அது ஒரு போர்டாவது, பெரிய போர்டாவது ஈசான சுவாமிகள் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லி வைக்கலாம். வச்சு அது மாதிரி இதை வந்து ஒரு நல்ல பிரபலமாக வரணும் அப்படின்னு விரும்புகிறோம். அதுக்கு நெருக்கப்பை நகரத்தார்கள் முதன்மையாக இருந்து இதை நடத்தி கொடுக்க வேண்டும். நகரத்தார்கள் சங்கம் 54 சங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு சங்கத்துக்கும் கொஞ்சம் ஒரு சில லட்சம் வச்சா கூட எத்தனையோ கோடி நிறைய சேரும். அதுக்கு ஒரு முதல் முன்மாதிரியாக நகரத்தார்கள் நெருக்கப்பை நகரத்தார்கள் இதுக்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம். நல்ல ஆசிரியர். ரொம்ப சந்தோஷம் சாமி. உங்களோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடி இந்த கோவில் நல்லபடியாக உருவாகும், சிறப்பாக இருக்கும். இவ்வளோ நேரம் எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி சாமி. நன்றி, வணக்கம். உங்கள் பேர்